ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நான் சமையல் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நல்ல நல்ல ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன். நான் இப்போ தான் முதல் தடவை ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேன். அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னைக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடும் எனக்கும். ஏன்னா நான் முதல்ல வீடியோ போடும்போதே எனக்கு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தைரியமாக பேசும்போது அப்புறம் கொஞ்சம் நல்லா தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிச்சு போடுறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் தைரியம் வந்துடும். இப்போ நான் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு அதிகமான பொருளும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணிடலாம். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்காக 2ம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நீளமாக இருக்கணும். ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம், மெல்லிஸாக இருக்கணும். வெங்காயம் எவ்வளோ அளவு போட்டிருக்கோமோ அதில் பாதி அளவு கேரட் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குடமிளகா ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீளமாக தான் இருக்கணும். ஒன்று எவ்வளோ நீளம் இருக்கணும்னா, என்னோடய விரல் சைஸ் இருந்துச்சு. நான் கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய விரல் சைஸ் இருந்தது. ஒன்று இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே மெல்லிஸாக இருக்கணும். ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப தடிசாக இருந்தால் வேகாதில்ல, அதனால தான். இது கூட நான் ஒரு 6-7 பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க. தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஒரு 2-3 தடவை அப்படியே தெளித்து அப்படியே கலந்து விட்டுருங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மாவு இதில் கம்மியாக தான் போட்டிருக்கோம். நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகிடும். இதை அப்படியே கலந்து விட்டுட்டு நீங்கள் இப்போ இதை கடாயில் எண்ணெய் ஊற்றி போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் போட்டு எடுக்கலாம். நான் உங்களுக்காக வேணால் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஆனால் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறேன். தோசைக்கல்லில் நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம அப்படியே அள்ளி வச்சாலே அது அப்படியே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நான் அள்ளி தான் அப்படியே வைக்கிறேன். வச்சிங்கன்னா இந்த 2 சைடும் செவந்த உடனே எடுத்துருங்க. இப்போ எப்படி இருக்கும்னா, இது டேஸ்ட்டு வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சாஸ் வச்சு தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லோரும் எங்கள் வீட்டில் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும். அதனால் நான் அப்படி கொடுத்தேன். நான் கார சட்னி ரொம்ப பிடிக்கும். இதை டிஃபன் மாதிரியும் காலையில் சாப்பிடுவோம் நாங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஏன்னா நம்ம இதில் நிறைய காய்கறி சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் கலரோ எதுவோ நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை. டேஸ்ட்டுக்காக கலருக்காக நம்ம எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கவே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கறி மாவு இது மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய சமையலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல வீடியோஸாகவும் நல்ல வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எல்லாமே புது டிஷ்ஷாக போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி போட்ட மாதிரியே இல்லாத டிஷ்ஷாக கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புது டிஷ்ஷாக போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதே தான் நான் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தது என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.